பாடியதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பேட்டி அங்கே எல்லாம் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். கூட 2-3 தியேட்டருக்கு போகிறோம். நீங்களாம் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ. உண்மையான ரெஸ்பான்ஸ், எல்லாரும் ரொம்ப அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, கிளாப்ஸ் தட்டுறாங்க, இமோஷ்னலாக இருக்காங்க. நேரில் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. சூரியவம்சம் கழிச்சு அதுக்கப்புறம் இப்போ சார் கூட பண்ணுறீங்க. சூரியவம்சம் அப்புறம் இப்போ தான் இந்த கமலா தியேட்டரில் நான் ஆடியன்ஸோட சேர்ந்து என்னோட படம் பார்த்துட்டு இருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் படம். அவ்வளோ வருஷத்துக்கு கழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் சித்தார்த் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. ஒரு வீடு வாங்குறது கஷ்டப்பட்டு வீடு வாங்குறாங்க. அது வீடு வாங்க தான் டார்கெட்டு. அதுக்கு ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து உழைக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சரத்குமார் சூப்பர். நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீடு வாங்குற மாதிரி ஸ்டோரி. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு சீரியல் பார்த்துட்டு வந்த அனுபவம் கிடைச்சது உண்மையிலேயே. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் வந்து 2.5 மணி நேரமும் நம்ம சென்டிமெண்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் விறுவிறுப்பு, கொஞ்சம் ஆக்ஷனு, ஒரு ஃபைட்டு, ஒரு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம். 2.5 மணி நேரமும் நம்ம அழுகு வச்சு அனுப்பியிருக்காங்க. மற்றபடி ஓகே, படம் ஒன் டைம் வச்சுக்கோங்க சார், அவ்வளோதான். என்ன மெசேஜ் சொல்லியிருக்கேன்? மெசேஜ் வந்து நான் இப்போ இருக்கேன், எனக்கு ஒரு வீடு வாங்கணும், அந்த வீட்டில் நானும் வாழணும், என் ஃபேமிலி என் குழந்தைங்களாம் வாழணும்னு ஒரு ஆசையோடு இருப்பேன். நான் கடைசி வரைக்கும் வீடு வாங்கணும் இல்லைன்றதான் ஒரு காலகட்டம். அந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து 21 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணிடுறாங்க. 2007 ஆரம்பிச்சு அப்படியே போய் 2027 முடிக்கிறாங்க. 2006 ஆரம்பிச்சு படிக்கிறாங்க. என்ன எல்லா இடத்துலையுமே சென்டிமெண்ட் மட்டுமா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வராங்க, ஒரு அப்பா புள்ளா பையா படுறா அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல ஒரு சீரியல் பார்த்து அனுபவம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குறிப்பாக சரத்குமார் சாரோட ஆக்டிங்கை சொல்லி ஆகணும். ஏன்னா இது சூரியவம்சம் படத்துக்கு அப்புறம் தேவயானியும் சரத்குமாரும் இணைஞ்சு நடிக்கிற படம் இது. ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எதிர்பார்த்து தான் வந்தேன். எதிர்பார்ப்புக்கு மீறியே இந்த படம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல படம். ஆடியன்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு தான் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் அவங்க வீடு வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ரொம்ப அழகாக பண்ணிருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவராலாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சரத்குமார் சித்தார்த் 2 பேருமே ஆக்டிங்ஸ் பிரிச்சுட்டாங்க. ஸோ டேரக்டருமே நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக்குமே தேவையான இடத்துல நல்ல ஸ்கோரிங் நல்ல இது கொடுத்துருந்தாங்க. டேரக்டருமே நல்ல டச் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சினிமா ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு டீகோட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு படம். நம்ம மிடில் கிளாஸாக பார்க்கும்போது எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். சித்தார்த் வந்து நம்ம ஓனாகவே ரிலேட் பண்ணிப்போம். சரத்குமார் நம்ம ஃபாதர் மாதிரி ரிலேட் பண்ணிப்போம். ஏன்னா வந்து அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன இருக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கு அது எல்லாமே கன்வே பண்ணியிருந்தாங்க டேரக்டர். அண்ட் மியூசிக் ஸ்கோரும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. எங்கெல்லாம் பேக்ரவுண்ட் தேவையோ அங்கெல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல மூவி. படம் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போது வந்து கோல் செட் பண்ணி அவங்க வீடு வாங்கணுன்றது தான் கதை. அதில் எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீ கணேஷ் சாரோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோ சூப்பர். ஸ்க்ரீன் ப்ளே சொல்லவே வேணாம். பட் லேக்லாம் எங்கேயுமே கிடையாது. சித்தாக்கு அடுத்தபடியாக அந்த படம் பார்க்கலாம் வந்து நீங்கள். சித்தார்த் தேவயானி சரத்குமார் அவங்க செம்ம ப்ரோ. அவங்க வந்து எப்படின்னா அடுத்த சூரியவம்சம் அந்த மாதிரி பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தது இந்த படம் தான். படத்தில் எமோஷன்லாம் எப்படி? எமோஷனல் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும் தலைவர். அது மட்டும் தான் மைனஸாக இருந்தது. ஓகே. ஆமாம், தேவயானி நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சித்தார்த்தும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். வந்து வீடு வாங்குற கனவு எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வீடு வாங்குறாங்க, அவ்வளோதான். இதில் அப்படி கிடையாது. அந்த ஒரு நாட்டா இதில் மாதிரி சூரியவம்சம் எல்லாம் கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 நல்ல ஜோடி சூப்பர் நல்லா பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். அதான் ஆக்சுவலாக தேவயானி மேம் இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பழைய இது அப்போ பார்த்தது இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சாருக்கும் இது நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும். எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்குறதுக்கு ரொம்ப எல்லாரும் சொந்த வீடுனா எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம். அதுவும் இங்கெல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இது எப்படி கஷ்டப்பட்டு வாங்குறதுன்றது இதில் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஓவராலாக நான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னா 10க்கு 8.5 கொடுப்பேன். சாங்லாம் வந்துருக்குண்ணா, நல்லா தானே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. 10க்கு 10 கொடுக்குறேன். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்க, அவங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியில் எப்படி அந்த வீடை வாங்கினாங்க இல்லை வாங்காமல் போனாங்களா அப்படிங்கிறத கதை. ஸோ கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக முடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்குது. தேவயானி மேடமோட ஆக்டிங் பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக படத்தில் டைலாக்ஸ் நிறைய கொடுக்கல. ஆனால் அவங்களோட எமோஷ்னல்லே வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லேயே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து ஆடியன்ஸை பயங்கரமாக கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு பேர ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்களோட இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மித்ராவோட கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக அந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வராங்க. அதாவது
வசதி வாய்ப்பு இருக்குது, மாப்பிள்ளைக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, இந்த குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தோட பின்புலம் எதுவுமே தெரியாமல் பொண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கே போய் அந்த பொண்ணு என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு பொண்ணு நம்ம கோயம்புத்தூர் சைடு இறந்து போனாங்கல்ல, அந்த ஃபேமிலியை கூட அந்த ஃபேமிலிக்கு நடந்த விஷயத்தை கூட அந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக இருக்குது. சித்தார்த்தோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா அவர் 10th ஸ்டூடெண்டாக நடிச்சிருக்காரு, 10th கிளாஸ் பையனாக நடிச்சிருக்காரு. அது கூட நம்மளால் நம்ப முடியுது. ஏன்னா அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே அவர் சூட்டபுளாக இருக்காரு. சரத்குமார் சாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எங்கேயாச்சும் லேக் இருக்கா? படம் ஃபுல்லாகவே அங்கங்கே லேக் தான் தெரியவா, நிறைய சீன் லேக் தான். எதுக்குலாம் இந்த சீனு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமே திரும்ப ஏன்டா இவங்க வேற இதை ஷூட் பண்ணி காட்டுறாங்கன்றத ஒரு மைண்டாக இருந்தது. கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் ஆட் பண்ணிதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி லேக் இருந்து படம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. கண்டிப்பாக 40+, 50+லாம் கண்டிப்பாக உட்காந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க 5 வாட்டி போட கூட உட்காந்து பார்த்து அழுதுனே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அது மாதிரி பார்த்து பழகணுவாங்க. நம்மளாம் இப்போ வந்து காலகட்டம் வேறு கட்டம் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி லைஃப்பில் போய் இதெல்லாம் பார்க்க மாட்டேறது ஒரு கேள்வி. மற்றபடி ஓகே. ஆனால் பர்ஃபார்மன்ஸாக எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் 2.5 மணி நேரமும் சென்டிமெண்ட்டே நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம டெய்லியும் மாதம் 30 நாள் நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிடுவீங்களா? எல்லாம் கலந்து சாப்பிட ஆசைப்படாத மாதிரி தான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே போகிற இல்லை. படம் ஓகே, ஒன் டைம் ஆச்சு. எமோஷனலாக கனெக்ட் பண்ண முடியுதா? நிறைய இடத்துல நானே சில இடத்துல அழுந்துட்டு அந்த அப்பா சொல்லுவார், இதே உன் ஃபியூச்சருக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா. உடனே அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறா, டப் பண்ணுறது, சாரிப்பா நான் ஃபெயில் ஆகிட்டு அந்த மாதிரி சொல்கிற சீன் ரொம்ப இமோஷனாக இருந்தது. அது ஃபுல்லாகவே 2 மணி நேரம் பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் ஒரு வருத்தமாக இருந்துச்சு.